ஏன் இவ்வளவு பாரத்தை மனசுல சுமந்துட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சிட்டு தனியா இருக்கும்போது கண்ணீர் விடுற உன் மனசு எனக்கு தெரியாதா? யாராவது நம்ம கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்ற உன் ஏக்கம் எனக்கு புரியுது. இதோ கந்தன் வந்துட்டேன். முதல்ல உன் கண்ணை தொடச்சுக்கோ. இந்த உலகத்துல நீ தனி ஆள் கிடையாது. உன் கூடவே நான் இருக்கேன். எனக்காக சில நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுசா கேளு. இந்த நேரம் உனக்கும் எனக்குமான நேரம். உன் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்க போற நேரம் இது. நிதானமா நான் சொல்றத கேளு. என் குரல் உன் மனசுக்கு ஒரு ஆறுதலை தருதுன்னு நீ உணர்ந்தா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா உன்னையே நம்புறேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லு. உனக்காகத்தான் நான் இருக்கேன். உன் மேல எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. உன் பாரத்தை இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீ களைப்பா இருக்கலாம், ஆனா நீ தோத்து போகல. உன் மனசை தேத்திக்க சில நல்ல விஷயங்களை செய். உனக்கு பிடிச்ச பாடல்களை கேளு, அது உன் ஆன்மாவை வருடும். நல்ல புத்தகங்களை வாசி, அந்த எழுத்துக்கள் உனக்கு புது உலகத்தை காட்டும். சும்மா இருக்காம புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கோ. அறிவு வளர வளர பயம் தானா ஓடி போயிடும். உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய். மத்தவங்க முகத்துல இருக்கிற சிரிப்புக்கு நீ காரணமா இருந்தா உன் கவலைகள் தானா மறையும். எப்பவும் நல்லதையே நினை. உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையை செதுக்கும். தெரியுமா, உன்னோட அந்த நம்பிக்கையும் மன உறுதியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ காட்டுற அந்த தைரியம் தான் உன் பலம். மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய். எப்பவும் நல்லதையே நினை. உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையை அழகாக்கும். மனசு பாரமா இருக்கிறப்போ அந்த பாரத்தை மறக்க ஏதாவது தப்பான வழிகள் உன் முன்னாடி வருதா? அப்படி தோணுனா ஒரு நிமிஷம் யோசி. அந்த விஷயங்களை அப்படியே கொஞ்சம் தள்ளி வை. அது உனக்கு தற்காலிகமான நிம்மதியை தரலாம், ஆனா நிஜமான அமைதியை தராத. உன் மனசு ரொம்ப பாரமா இருந்தா அமைதியா கோவிலுக்கு வா. இங்க இருக்கிற அந்த அமைதி உனக்கு ஒரு புது ஆறுதலா இருக்கும். உன்னோட நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உன்னை சீரழிக்கிற அந்த பழக்கங்களை எனக்காக மெதுவா விட்டுட்டு வெளியே வா. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில இப்போ நடக்கிற குழப்பங்களை நினைச்சு பயப்படாத. ஒரு ஓவியம் வரைகிறப்போ ஆரம்பத்துல அது புரியாத கோடுகளாத்தான் இருக்கும், ஆனா கடைசியில அது ஒரு அழகான படமா மாறும். எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு மனசுல ஆழமா நம்பு. இன்னொரு விஷயம் சொல்லவா? உன்னோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. அந்த சிரிப்பை யாருக்காகவும் தொலைச்சிடாத. வாழ்க்கை போராட்டங்களை புன்னகையோட எதிர்கொள்ளலாம். இந்த நேரம் உன் மனசு ஒரு நிம்மதியான நிலைக்கு வந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல முருகா மனசு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு பதிவிடு. இது உன் மன உறுதிக்கும் புது ஆரம்பத்துக்குமான அடையாளமா இருக்கும். இங்க பாரு, உன் மனசு இப்போ லேசாகி இருக்கும்னு நான் நம்புறேன். உன்னை போலவே நிறைய பேர் இதே கவலையில இருப்பாங்க. உன் நண்பனா உன்கிட்ட ஒன்னு கேட்குறேன். இந்த ஆறுதலான விஷயங்களா அவங்களுக்கும் பகிர்ந்துக்கோ. அவங்க சிரிப்புல உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். அந்த துணிச்சலோட எழுந்து வா. உன் கவலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்காத. உன் தைரியம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். இப்போ எனக்காக உன் கவலை எல்லாத்தையும் மறந்து ஒரு தடவை மனசார சிரி. அந்த சிரிப்புல தான் உன்னோட வெற்றி இருக்கு. நிமிர்ந்து நில்லு. உன் கண்ணீரை நான் தொடச்சிட்டேன். போ, தைரியமா உன் வேலையை பாரு. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். வெற்றி உனக்கே, வெற்றி உனக்கே.